பகவான் பக்தர்கள் பக்தி தொண்டு. கிருஷ்ண விஞ்ஞானத்தில் பூரண அறிவுடையவன் கிருஷ்ணரின் இருப்பிடமான ஆன்மீக திருநாட்டிற்குள் நுழைவதற்கான தகுதியை அடைகின்றான். பிரம்மனாக ஆவது என்றால் தனது அடையாளத்தை இழந்து விடுவது என்பது பொருள் அல்ல. அங்கும் பக்தி தொண்டு இருக்கின்றது. பக்தி தொண்டு இருக்கும் வரை அங்கே இறைவன் பக்தன் பக்தி தொண்டின் வழிமுறை ஆகியவை இருத்தல் அவசியம். இத்தகு ஞானம் முக்திக்கு பிறகும் அழிவுறுவதில்லை. ஜட வாழ்வின் கருத்துக்களிலிருந்து விடுபடுவதை உள்ளடக்கியதே முக்தி. இருப்பினும் அத்தகு வேறுபாடுகளும் தனித்தன்மையும் ஆன்மீக வாழ்விலும் உள்ளன. ஆனால் தூய கிருஷ்ண உணர்வுடன் உள்ளன. விஷதே என்னில் நுழைகின்றான் என்னும் சொல் அருவ பிரம்மனுடன் ஒன்றர கலப்பது என்னும் அருவவாதிகளின் கொள்கையினை ஆதரிப்பதாக தவறாக எண்ணிவிடக் கூடாது. விஷதே என்றால் ஒருவன் தனது தனித்தன்மையுடன் பரம புருஷரின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும் என்று பொருள். பரம புருஷரின் உறவில் ஈடுபட்டு அவருக்கு தொண்டு செய்வதை குறிக்கும். உதாரணமாக பச்சை நிற பறவை ஒன்று பச்சை நிற மரத்திற்குள் நுழைந்தால் அத்து அந்த மரத்துடன் ஒன்றாக ஆவதற்கல்ல, மாறாக அம்மரத்தின் பழங்களை சுவைப்பதற்காகவே. பொதுவாக ஆறுகள் கடலில் கலந்து ஒன்றாகி விடுவதை அருவவாதிகள் உதாரணமாக கொடுக்கின்றனர். அருவவாதிகளுக்கு வேண்டுமானால் அத்து இன்பத்தின் இருப்பிடமாக தோன்றலாம். ஆனால் உருவாதியோ கடலில் இருக்கும் மீனை போன்று தனது தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்கின்றான். நாம் கடலின் ஆழத்திற்கு சென்று பார்த்தால் பல்வேறு உயிர்வாழிகளை காண முடியும். கடலின் மேற்பரப்பை அறிந்திருந்தால் மட்டும் போதாது, கடலின் ஆழத்தில் வசிக்கும் நீர்வாழிகளை பற்றிய முழு அறிவும் வேண்டும். தனது தூய பக்தி தொண்டினால் பக்தன் பரம புருஷரின் தெய்வீக குணங்களையும் வைபவங்களையும் உண்மையில் புரிந்து கொள்ள முடியும். 11ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டபடி பக்தி தொண்டால் மட்டுமே அவரை அறிய முடியும். அதுவே இங்கு உறுதி செய்யப்படுகின்றது. பரம புருஷரை பக்தி தொண்டால் புரிந்து கொண்டு அவரது நாட்டிற்குள் ஒருவன் நுழைய முடியும். ஜட கருத்துக்களிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு பிரம்ம பூத நிலை அடையப்பட்ட பிறகு பகவானை பற்றி கேட்பதால் ஒருவன் பக்தி தொண்டை தொடங்குகின்றான். முழுமுதற் கடவுளை பற்றி கேட்கும்பொழுது பிரம்ம பூத நிலை தானாகவே வளர்ச்சியடைகின்றது. பௌதிக களங்கங்கள் புலனின்பத்திற்கான பேராசையும் காமமும் மறைகின்றன. காமமும் விருப்பங்களும் பக்தனின் இதயத்திலிருந்து மறையும் போது அவன் பகவானி தொண்டில் மேலும் பற்று கொள்கிறான். இத்தகு பற்றுதலால் அவன் ஜட களங்கத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். வாழ்வின் இந்த நிலையில் முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடியும். இதுவே ஸ்ரீமத் பாகவதத்தின் கூற்றுமாகும். முக்திக்கு பிறகும் பக்தி எனப்படும் தெய்வீக தொண்டு தொடர்கின்றது. வேதாந்த சூத்திரம் 4:1-12 இதனை உறுதி செய்கின்றது. பிராயணா தத்ராபி திருஷ்டம். பக்தி தொண்டு முக்திக்கு பின்னும் தொடர்கின்றது என்பதே இதன் பொருள். பக்தியுடன் கூடிய உண்மையான முக்தி என்பது உயிர்வாழி தனது சொந்த நிலையில் ஸ்வரூபத்தில் மீண்டும் நிலை பெறுவதே என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. உயிர்வாழியின் ஸ்வரூபம் முன்னரே விளக்கப்பட்டது. அவன் முழுமுதற் கடவுளின் மிகச்சிறிய அம்சம். எனவே அவனது ஸ்வரூபம் தொண்டு செய்வதே. முக்திக்கு பிறகும் இந்த தொண்டு ஒருபோதும் நிறுத்தப்படுவதில்லை. வாழ்வின் தவறான கருத்துக்களிலிருந்து விடுபடுவதே உண்மையான முக்தி. பொருளுரை ஸ்ரீமத் பகவத்கீதை 18:55. கலி யுக